Hi, hello, buddies. I am Ajay Varun, grade 5B from Pilbats Garden School. This is a message from Savitri by Aurobindo. Inheritor of the brief animal mind. Man, still a child, is nature's mighty hands. In the succession of the moments, lives to a change present is his narrow right, his memory starts back at the former past. The future falls before him as he moves. He sees imaged garments, not a face. Thank you. Bye. Hi, hello buddies. Now Arjanshka grade 9 from Primbats Garden School. Today's Karma Yogi Appa message. If done rightly, thy will be done, etc. Will dissolve the ego, says mother. What is the right method? As there is a sincerity in speech, motives, a sincerity towards the divine is required to aspire for his will to be done. Repeatedly, orally, it will become a sound and soon tries. Repeated from the depth without the accompanying sincerity, it is frustrating and as soon we forget it. We must know at each moment our will appears as an opinion, preference, urge, or impulse. To invoke the divine, we must first disinherit our will and thus against our will. There must be an inner preference to the divine will, and then it will be right. Such a repetition will touch the inner divine sincerely and evoke a response. Thank you. Bye. Hi, hello buddies. Now Godja Kavinya from grade 3 from Primbats Garden School. நான் இன்னைக்கு ஸ்மார்ட் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். நம்ம டைமுக்கு ஹெல்ப் பண்ணாதான் அது ஹெல்ப்பு. அந்த டைமை மீறி நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணால் அது யூஸே இல்லை. அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். டைம்லி ஹெல்ப். ஒரு வயசானவர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாராம், குளிரில் நினைக்கிட்டு. அப்போது அந்த வீடோட பணக்காரர் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆஃபீஸ்லேருந்து. அப்போது அந்த பெரியவரை பார்த்தோன்னே, என்னாச்சு பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் பேர் கேட்குறாளாம். எனக்கு ரொம்ப குளிருதுப்பா, எனக்கு ஏதாவது பெட்ஷீட் இருந்தால் கொஞ்சம் தரியாப்பா அப்படின்னு கேட்குறாளாம். கொஞ்ச நேரம் இருங்க, நான் போயிட்டு எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறமா அவங்க குழந்தைங்களாம் பார்த்தோன்னே ஜாலியாக விளையாட்டு அந்த நாய்க்குட்டி, அவங்க வீட்டில் இருக்க நாய்க்குட்டியெல்லாம் பார்த்து விளையாட்டு படுத்து தூங்கிடுறாராம். அடுத்த நாள் காலையில், ஐயோ அந்த பெரியவருக்கு நம்ம பெட்ஷீட் கொடுக்குறோன்னு சொன்னோமே, ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்துட்டு போகிறாராம். ஆனால் அந்த பெரியவர் குளிரில் இறந்துட்டாராம். இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம 2 மாரல் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாரல், நம்மளால் முடியலன்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் மாரல், அவங்கள நம்பியும் இருக்கக்கூடாது. தேங்க்யூ பாபா. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது, நம்ம ஒரு விஷயத்தை எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு பூனை வளர்க்குறாரு. ரொம்ப ஆசையாக ஒரு பூனை ஒன்று வளர்த்துட்ருக்காரு வீட்டில். அப்போது அந்த பூனை வளர்க்குறாரு, இன்னும் கிளிலாம் வளர்க்குறாரு, நிறைய பேர்ட்ஸ்லாம், அவருக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எல்லாம் வளர்க்குறாரு. அப்போது ஒரு நாள் அந்த பூனை ஒரு எலியை பிடிச்சிட்டு பிடிச்சி சாவடிச்சிடுது. அப்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. பாரு, நான் வளர்த்த பூனை எலியை சாவடிச்சிருச்சு, எலி தொல்லை ரொம்ப இருந்துச்சு, இப்போ எலியால் கஷ்டம் இல்லை, நல்ல பூனை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பூனை என்ன பண்ணுது, அவர் வளர்த்த கிளியில் ஒரு கிளியை பிடிச்சி கடிச்சிருது. கடித்து அந்த கிளி இறந்துருது. அப்போது அவருக்கு ரொம்ப கோபமாக வருது, அழுகையாக வருது. ஐயோ, அந்த பூனை பாரு, நான் எவ்வளோ ஆசையாக வளர்த்த கிளி எவ்வளோ அழகாக இருந்துச்சு, அதை இப்படி சாகடிச்சிருச்சே இந்த பூனைன்னு சொல்லிட்டு அந்த பூனை மேலே கோபம் வருது, இவருக்கு அழுகை வருது, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அந்த பூனை என்ன பண்ணுது, எங்கேருந்தோ தூரத்துலேருந்து ஏதோ ஒரு பறவையை ஒரு சின்ன குருவி கூட்டிலேருந்து கீழே விழுந்த ஒரு குருவி ஒன்று பிடிச்சிட்டு போட்டுறது, சாவடிச்சிருது. அப்போ அதை பார்த்து அவருக்கு எதுவுமே தோணவே இல்லை. அப்படியே பார்த்துட்டு, என்ன எங்கேருந்து இதை தூக்கிட்டு வந்தேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ இதில் காமனாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, பூனையோட குணம். பூனை எது கிடைக்குதோ அதை கவி பிடிக்கும், சாப்பிடும்.
சாகடிச்சிடும். அது வந்து அதோட குணம். ஸோ இதுக்கு இவர் எப்படி ரியாக்ட் பண்ணார்? பிடிக்காத எலியை வந்து பூனை சாகடித்த உடனே சந்தோஷப்பட்டார். பிடிச்ச கிளியை வந்து அந்த பூனை சாகடித்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டு கோவப்பட்டார். சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஜீவன், ஒரு கிளியை, ஒரு குருவியை சாகடித்த உடனே அவர் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இருந்துட்டார். ஸோ நம்மளோட மனநிலை பார்த்தீங்களா? ஒரே விஷயம், பூனை வந்து அதே வேலை தான் அது செய்யுது. பட் நமக்கு வேணும்னும் போது நம்ம ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ வித்தியாசமாக நடந்துக்கிறோம்ல. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.